ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். நாம் இந்த பதிவில் மார்கழி மாதத்திற்கான 12 ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம். எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. கன்னி ராசி அன்பர்களுக்கு உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய மாதம். அலுவலகத்தில் தேக்கமும் ஏக்கமுமாக இருந்த நிலை மாறும். உயர்வுகள் வரும். சமயத்தில் வீண் குழப்பமும் வேண்டாத கற்பனையும் கூடாது. அனுபவம் மிக்கவங்க ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். யாரோட தவறான வழிகாட்டலுக்கும் தலையசைக்க வேண்டாம். என்னதான் அவசரமாக இருந்தாலும் கோப்புகளில் கையெழுத்திடும் பொழுது கொஞ்சம் அலட்சியம் கூடாது. பணத்தை கையாளும் பொறுப்புல உள்ளவங்க கூடுதல் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். அலுவலகத்தில் விளையாட்டாக கூட பிறர் மனம் நோகும்படி பேச வேண்டாம். இப்போதைய அமைதிதான் எதிர்காலத்துக்கு ஏற்றம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் கசந்த காலம் மாறி வசந்த காலம் உருவாகும். பூர்வீக சொத்து லாபம் தரும். பணவரவு சீராகும். பழைய கடன்கள் சுலபமாக பைசலாகும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் உருவாகும். வாரிசுகள் வாழ்க்கையில் இருந்த சுபகாரிய தடைகள் விலகும். இளம் வயதினரோட காதல் பெற்றோரால் ஏற்கப்பட்டு மனம் போல மனப்பேறு கிட்டும். வீடு வாகனம் புதுப்பிக்க சந்தர்ப்பம் அமையும். பெற்றோர் பெரியோர் ஆசியோடு குலதெய்வ வழிபாட்டை செய்து முடிப்பது மிகவும் அவசியம். நீண்ட காலமாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு வருபவர்கள் புதிய வகை மருத்துவத்தால் சீரான உடல்நலத்தை சீக்கிரம் பெறுவீர்கள். செய்யும் தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. முடங்கி கிடந்த முதலீடுகள் லாபம் தர தொடங்கும். சமயத்தில் வேண்டாத நட்புகள் தேடி வரும். உணர்ந்து ஒதுங்குவது நல்லது. எதிர்பார்த்த அரசு அனுமதி வங்கி கடன்கள் நிச்சயம் கிட்டும். புதிய ஒப்பந்தங்களில் கவனம் தேவை. வருங்கால திட்டங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். பெரிய பொறுப்புகள் தேடி வரும். சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். ஷேர் கமிஷன் வகைகளால் பணம் வரும். அண்ணனுக்கு திருமணம் சிறப்பாக முடியும். சேமிப்பு கணக்கில் இருப்பு அதிகமாகும். அரைகுறையாக நின்று போன வீடு கட்டும் வேலையை விரைந்து முடிப்பீர்கள். சிலர் இருக்கும் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். மேலும் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். புதிதாக வீடு மனை வாகனம் வாங்குவீர்கள். பிரபலங்களுக்கு நண்பராவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். வழக்கில் வெற்றி உண்டு. மகளுக்கு நல்ல பலன் கிட்டும். புது டிசைனில் நகைகள் வாங்குவீர்கள். வேலை சுமை பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டி வரும். பிரபலங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். குடும்ப அந்தரங்க விஷயங்களை எவரிடமும் பகிர வேண்டாம். பழைய கடன் பிரச்சனைகள் மனதை வாட்டும். மூன்றாவது நபருக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை. வீண் உபத்திரவங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பேச்சை தவிர்ப்பது நல்லது. சமூக ஊடகங்களில் கவனமாக இருங்கள். வங்கி கணக்கு விவரங்களை வெளியில் பகிர வேண்டாம். எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டு. வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணி நிரந்தரமாகும். அடகில் இருந்த நகைகளை மீட்பீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மகனின் திருமணத்தை விமர்சையாக நடத்துவீர்கள். வங்கி கடனில் ஒரு பகுதியை தீர்ப்பீர்கள். முன்கோபம் பதற்றம் சிறு சிறு ஏமாற்றம் வீண் பழிகள் வந்து செல்லும். முன் யோசனை இல்லாமல் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டாம். அரசு காரியங்கள் இழுபறியாகும். முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் சேமிப்புகள் கரையும். எனினும் போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளிடம் உங்களின் எண்ணங்களை திணிக்க வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் அதிக எடையுள்ள சுமைகளை தூக்க வேண்டாம். ஷேர் மூலம் பணம் வரும். செல்வாக்கு உயரும். அரசால் அனுகூலம் உண்டு. சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் தெரிய வரும். மனதில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு மார்ச் மாதம் கடையில் இருந்து கணிசமாக லாபம் உயரும். பாக்கிகள் வசூலாகும். சலுகைகளால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள். பங்குதாரர்கள் அவ்வப்போது புலம்பினாலும் ஒத்துழைப்பார்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கமிஷன் உணவு பிளாஸ்டிக் வகைகளால் ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் அதிகாரிகள் வந்து சேர்வார்கள். சிலருக்கு அதிக சம்பளத்துடன் வேறு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். மொத்தத்தில் இந்த மாதம் புது அனுபவங்களையும் திருப்பு முனையையும் தருவதாக அமையும். பரிகாரங்கள்: நாமக்கல் அனுமனை வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமைகளில் துளசி சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபடுங்கள். வீட்டில் சுபிட்சம் நிறைந்திருக்கும்.
சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சிறப்பு பரிகாரத்தை இப்பதிவில் காண்போம். சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும். வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல், வண்டிகள் போன்றவற்றை வாங்கி தரலாம். சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் ஆசிகளையும் பெற்றுத்தரும் என்பது உறுதி. தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஒருவர் பசியாறும் போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும். தானம் செய்யும் போது சனி பகவானின் மனமும் குளிர்ந்து நல்ல பலன்களை தருவார். சனி பகவானுக்கு கருப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்பதால் எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம். சனி பகவான் சில நேரங்களில் அவமானமான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார். அதை தடுக்க கருப்பு கலந்த வஸ்திர தானத்தை ஏழை எளியோருக்கு சனீஸ்வரர் குடிக்கொண்டுள்ள தலங்களில் செய்யலாம். காரணம், ஒருவருக்கு வஸ்திரம் தருவது என்பது அவருடைய மானத்தை காக்கும் செயல் என்பதால் இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானின் கருணை பார்வை நம்மீது விழும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.